வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன விழாக்கு பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடிட்டு வரோங்க. ஸோ அந்த விழாக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பாப்பாவோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய கலை நிகழ்ச்சிகள் வச்சுருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அதிகாலையிலேயே போயிட்டோம், ஸ்கூலுக்கு போயிட்டோம். பாப்பாவும் வேலு நாச்சியாராக பங்கேற்கிறாங்க. அதனால் போயிருந்தோங்க. நம்மளை உள்ளே விடலை, அங்கே வெளியிலவே இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ பாப்பா போயிட்டாங்க. பாப்பாவோட ஸ்கூலோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த இயற்கையான இடத்துல தாங்க. அவ்வளோ சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் பசை பசேன்னு இருக்குங்க. ஸோ இதில் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற மயில்கள் தாங்க. ஸோ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ப்ரேயர் வைக்கும்போதும் சரி, எது வைக்கும்போதும் சரி, அந்த மயில்கள் சத்தம் போட்டுகிட்டே இருக்குங்க. அது கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க வணக்கத்தோடு தான், தாய் மண்ணே வணக்கம் அந்த பாட்டோடு தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாமே அவங்க ஆசிரியர்கள்லாம் சுதந்திர தின சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்துடுச்சு. இதை பார்த்திங்களா, நம்ம பாருங்கள் இடையில் பார்த்திங்களா நம்ம மயில்கார் என்ன பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். எவ்வளோ அழகாக தோகை விரித்து ஆடிட்டுருக்காரு பார்த்திங்களா. அதை தாங்க நான் சொல்லியிருந்தேன். எங்கள் பாப்பாவோட ஸ்பீச் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் முதல்ல பேசினாங்க. ரொம்ப நிறைய கைத்தட்டலோடு அவங்களுக்கு பாராட்டு கிடச்சிது. எல்லா ஆசிரியர்களுமே பாராட்டினாங்க. ரொம்ப சத்தமாக நல்லா பேசினாங்க. மனப்பாடம் பண்ணிட்டு போன எல்லாத்தையுமே நல்லபடியாக பேசி முடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. என்னோடய ஸ்கூல் ஞாபகங்கள்லாம் உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோடய படித்த ஞாபகங்கள் அதெல்லாமே நினைவு வந்துடுச்சிங்க. எல்லாருக்குமே இது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான் இல்லைங்களா. அவங்களோட நினைவுகள்லாம் பழைய நம்ம ஸ்கூலில் நம்ம சுதந்திர தினத்தப்பெல்லாம் போய் நம்ம சாக்லேட்காகலாம் போவோம். எல்லாமே ரொம்ப அந்த சாக்லேட்லாம் வாங்கிட்டு கொடியெல்லாம் குத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ எங்கள் பாப்பாவுடைய அந்த சொற்பொழிவெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படி தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக அவங்க ஸ்பீச் பண்ணிவிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, கொஞ்சம் பாப்பாவோட சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றதுனால அவளை ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தேன். வேலு நாச்சியார் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களையும். அதுக்கப்புறம் குழந்தைங்களோடைய இன்னும் ஒரு 2-3 கலை நிகழ்ச்சிகள்லாம் இருந்ததுங்க. ரொம்ப அழகாக எல்லா குட்டிங்களுமே ரொம்ப அழகாக அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே பரிசும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸ்கூலோட இதுவும் சரி, அந்த இயற்கையான இடத்துல இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ குழந்தையோட பாப்பாவோட எங்கள் பாப்பாவோட இன்னொரு தோழி பாப்பாவும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஜான்சி அம்மாவாக பண்ணியிருந்தாங்க. அந்த பாப்பாவும் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. ஸோ எல்லா நிகழ்ச்சியுமே முடிஞ்சிருச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையுமே பார்த்துட்ருந்தோம். ஸோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கடைசி நேரத்தில் நமக்கு ஜனகணமனகதி தேசிய கீதம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஸோ இறுதி தருவாய் தேசிய கீதம் சொல்லும்போதே நமக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. அந்த உணர்வு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.